சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு ரூ. 200 துண்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி கிழங்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 1.5 கிலோ போல் கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் போட்டு மசியல் மாதிரி பண்ணிட்டோன்னா வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிழங்கு இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்கணும். அதுக்கு ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சைட் பை சைடாக மீன் குழம்பு வைக்கிற வேலையும் பார்த்துட்டேன். இன்றைக்கி சமையல் முடிக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. புட்டுக்கு ஸ்கூல் லீவ் ஆனதுனால சுத்தமாக வேலையே ஓடலை. அவனையும் பார்த்து இங்கே நம்ம கிச்சன்லேயும் வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சின்னவனுக்கு பார்த்திங்கன்னா கிழங்கும் எடுத்து மசாலா போடுறதுக்கு முன்னாடி எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீஷோவில் இருந்து பேண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். சின்னவனுக்கு தவளை ஆரம்பிச்சிட்டானா அதனால் 12 பீஸ் செட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் எல்லாமே தனித்தனி கலராக வரும்னு பார்த்தா எல்லாம் 2 சேம் கலராக வந்துச்சு. கிளாத் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.